வெல்கம் டு சேனல் ஸ்ரவ். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது கருப்பா இருந்துட்டு இந்த அளவுக்கு என்னோட ஸ்கின் டோனை அதிகப்படுத்தி செம்ம ஃபேரா வெள்ளையானதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் போடுறேன். நியர்லி வந்து 4.5 years வந்து யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு அது எக்ஸலண்டா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த எண்ணெய் இந்த அளவுக்கு ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு. இந்த அளவுக்கு சூப்பரா ரிசல்ட்ஸ் கொடுத்தனால நானே இந்த பாத் போடுறேன். ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸாவே வந்து மாறிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே சம்மர் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அதுவும் குவிக் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட கஸ்டமர்ஸ் காமனா கொடுக்குற ரிவ்யூஸ் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து 1 day ரிசல்ட்ஸ் தெரியுது, இப்போதான் நான் யூஸ் பண்ண சம்மர் ரிசல்ட்ஸ் தெரியுது, இன்ஸ்டன்டாவே ஃபேர் ஆன மாதிரி ஃபீலா இருக்கு, இன்ஸ்டன்டா கலர் ஆன மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து 1 week ரிசல்ட்ஸ் தெரியுது, 2 weeks ரிசல்ட்ஸ் தெரியுது, 3 days ரிசல்ட்ஸ் தெரியுது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்கின் கலர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்க டேன் ரிமூவ் ஆயிருக்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. கையில இருக்க டார்க்னஸ்லாம் கியூர் ஆயிருக்கு. என் ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா செம்ம வெள்ளையா இருக்கிறது என்னால ஃபீல் பண்ண முடிச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நீங்க என்னோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் செக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் கம்யூனிட்டி டேப் செக் பண்ணி பாருங்க. அங்க என்னோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் அப்லோட் பண்ணிருப்பேன். அது ரீட் பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். என்னோட ப்ராடக்ட்டை நீங்க வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்றேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர். இதை வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்க பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு தனியா ஒரு ப்ராடக்ட், பாடிக்கு தனியா ஒரு ப்ராடக்ட் அப்படி யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாவே வந்து முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் இது 100% நேச்சுரல் ப்ராடக்ட். எந்த விதமான கெமிக்கல்ஸ் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட். நானே என் கைப்பட செய்யற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதனால இதுல எந்த விதமான கெட்ட விஷயமும் கிடையாது. சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதுல எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லேப் டெஸ்டட் ப்ராடக்ட். ஸோ நீங்க பயப்படாம வந்து வாங்கலாம். இதை வந்து நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான டார்க்னஸையும் வந்து கியூர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஃபுல் பாடி ஒயிட்டன் பண்ணணும், ஃபுல் பாடி வந்து கலர் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையும் வந்து கண்டிப்பா வந்து பண்ணலாம். உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட், டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணலாம். இது வந்து பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இது நீங்க ஸ்டாப் பண்ணிட்டா திருப்பி பிளாக் ஆகுறது அந்த மாதிரிலாம் வந்து ஆகாது. ஸோ நீங்க தாராளமா வந்து வாங்கலாம். 10 வயசுல இருந்து யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தைங்கள்ல இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு செப்பரேட்டான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் எங்ககிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற எந்த ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த கெமிக்கல்ஸும் வந்து செட் ஆகாது. பிகாஸ் அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஹெர்பல் பேஸ்ட் ப்ராடக்ட் போயிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின்னும் சேஃப் ஆகும், அவங்க நேச்சுரலா வந்து கலர் ஆவாங்க, ஃபேர் ஆவாங்க, அவங்களோட டார்க்னஸ் எல்லாமே வந்து கியூர் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா என்னோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஒயிட்னிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹோல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணும்போது அவங்க கலர் செம்மையா வந்து இம்ப்ரூவ் ஆகும். எவ்வளவு நாள் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அடல்ட் பாத் பவுடர் ஆகட்டும் இல்ல கிட்ஸ் ஆர் பேபிஸ் ஒயிட்னிங் பாத் பவுடர் ஆகட்டும் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 1 monthல இருந்து ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கோ இல்லை உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்னிங் பாத் பவுடரை ட்ரை பண்ணணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்க்ரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிரம் தான் வந்து பார்க்க போறோம். ஸ்கின் ஒயிட்னிங் சிரம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நார்மலி சிரம் அப்படின்னா வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரியான சிரம்ஸ் மட்டும் தான் வந்து நான் பார்த்துருக்கேன். நம்ம மோஸ்ட்லி வந்து பாடிக்கு யூஸ் பண்ற மாதிரியான சிரம்ஸ் வந்து பார்க்கவே இல்லை. பட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்க பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் சிரம் தான் வந்து பார்க்க போறோம். இது நீங்க கடையில போய் வாங்கணும், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படவே வேண்டாம். இது நம்ம வீட்லயே நம்மளே தான் வந்து செய்ய போறோம். ஹோம்மேடான ஒரு சிரம் அப்படின்றதுனால நீங்க ஈஸியா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப செலவு கம்மி, செலவே இருக்காது. மேக்ஸிமம் கிச்சனில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு செலவே இருக்காது. பட் இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் நீங்கள் காஸ்ட்லியாக வாங்குற அந்த பாடி க்ரீம், பாடி லோஷன்ஸ், ஃபேஸ் க்ரீம், ஃபேஸ்
சிரம்ஸ் அதை விட அதிகமாகவே ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். பட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இல்லை ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுருவேன், இல்லை வந்து வாரத்துக்கே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. கண்டிப்பாக ரெகுலராக வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி டெய்லி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சம்மர் ஸ்கின் ஒயிட்னிங் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்னிங் சிரம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நல்லா துருவிக்கிறேன். ஓகேங்களா? துருவினக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டில் வந்து துருவி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஜூஸ் மட்டும் தனியாக வந்து ஒரு பவுலில் விழுகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஜூஸ் வந்து கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ வந்து எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து இந்த டொமேட்டோவை ஸ்குவீஸ் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் விழுகிற மாதிரி நல்லா 4 பீஸையும் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் சிரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து என் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி நீங்கள் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இந்த குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸு, உங்களோட நெக்கு, உங்கள் கை கால் இதுக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஃபுல் பாடிக்குமே ரெடி பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் செஞ்ச குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கேன், நீங்கள் பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அப்படியே வந்து குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய சிரம் வந்து கிடைக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹோல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட ஃபேஸ்க்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். தண்ணி மாதிரி தான் இருக்கும், எக்ஸாக்ட்லி சிரம் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஸ்கின்ல தான் வந்து அப்ளை பண்ணும். அதாவது ஃபேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா பாடி வாஷ் இல்லை சோப் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் விடுறேன் என்னோட ஸ்கின்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணும். தொடச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாவ் என்ன சம்மர் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கே, நம்மளோட ஸ்கின் வந்து எப்படி இவ்வளோ ஃபேர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட்டாகவே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதை ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணால் எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பட் இன்னொரு விஷயம் வந்து சொல்லிடுறேன், கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் சில பேருக்கு டொமேட்டோ வந்து செட் ஆகாது. ஸோ இது யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த இச்சினஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு இருக்கும், பட் கொஞ்ச நேரத்தில் எனக்கு அது சரியாயிரும். பட் உங்களுக்கு ரொம்ப வந்து அரிச்சிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து வாஷ் பண்ணிடுங்க இமீடியட்டாக. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நேச்சுரல் ரெமடிஸ் தான் இதெல்லாம், நம்ம சாப்பிட்ற ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலுமே சில பேருக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் கூட செட் ஆகாது. ஸோ அதனால பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணுங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க, சம்மர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.